ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஜிரோதா சார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய 5 ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலேஜ் அப்படின்னு ஒரு நபர் சொன்னாலும் இங்கே இருக்க டூல்ஸை நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரிங்களா? எனக்கு இங்கே என்னென்ன ஸ்க்ரீனர் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுடைய டைமை அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ஹோம் பேஜ் வந்துட்டு இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு வந்து கடினமாக இருக்கும். ஏன்னா சார்ட்டை நீங்கள் தனியாக அப்படி போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இல்லை, நான் லைவாக சார்ட்டை பார்த்துட்டே நான் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே ட்ரேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ நான் இந்த ஷேரை வாங்க போகிறேன், எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறேன், ஸோ நான் என்னது இன்ட்ராடே பண்ண போகிறேன்னா எந்த இதில், அதாவது டெலிவரியில் எடுக்க போகிறேன்னா சிஎன்சியில் எடுக்க போகிறேன்னா அப்படிங்கிறத இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எத்தனை குவான்டிட்டி வேணும். சரிங்களா? ஸோ பையா செல்லா அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? மார்க்கெட் ஆர்டர்லேயே உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ட்ரேட் ரொம்ப விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நிறைய சார்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சைடாக டேபை ஓப்பன் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கணும். அந்த நேரத்தில் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியமானது. ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் சார்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது நான் இங்கே வந்து ஒரு ஸ்டாக், இப்போ வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். சரிங்களா? 2 சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எனக்கு இங்கே லிஸ்ட் ஆகும், என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் என்எஸ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு டன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 2 சார்ட்டையுமே வந்து ஒரே இதில் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மல்டிபிள் சார்ட் 4 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? 4 சார்ட் வரைக்கும் இதில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் 4 சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ இதுலேயும் பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, நெஃப்டியில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேர்ட், இது வந்து செகண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த சார்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மினிட்டில் வச்சு பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. 1 ஹவர் 2 ஹவர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் இல்லை, எனக்கு வித்தியாசமாக பார்க்கணும், எனக்கு இப்படியெல்லாம் வேண்டாம், நான் 13 அதாவது 13 நிமிஷத்தில் ஒன்று பார்க்கணும், 14 நிமிஷத்தில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். எந்த விதனாலும் 12 நிமிஷத்தில் எனக்கு வந்து ஒவ்வொரு கேண்டிலும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சாரி சார்ட்டுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? கேண்டில் எனக்கு தெரியணும், ஒவ்வொரு கேண்டிலும் 12 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 12 மினிட்ஸ் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலுமே என்ன அப்படின்னா 12 மினிட்டுக்குள்ளே கேண்டில். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய ஷார்ட்கட் கீ இருக்குது. சரிங்களா? இதில் இங்கே நீங்கள் கீழே சார்ட்டோட கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கீபோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நிறையா ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுக்கும்போது இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியானதும் கூட. அதாவது இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மானிட்டர் ரொம்ப பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுமே வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லை, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு கேண்டில் மட்டும்தான் தெரியும். ஸோ கேண்டிலை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தாலே போதுமானது. ஸோ எனக்கு இது மட்டும்தான் வேணும், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரொம்ப க்ளோஸாக செக் பண்ணணும், ப்ரீவியஸ் டேட்டாலாம் நான் வந்து மைண்டில் அப்படியே வச்சுருக்கேங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.